ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை முடக்காத்தான் மணி. 2024 முடிஞ்சு 25 தொடங்க போது ஏகப்பட்ட காளை உரிமையாளர்களும் ஆடுபடி வீரர்களும் ரொம்ப ஆர்வம் எடுத்து இந்த குற்ற அடமலை காலத்திலையும் காளைகளை ரெடி பண்ணுறதும் வீரர்கள் உடல் தகுதியை ஆரோக்கியப்படுத்துறதும் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிறது வேலைகள். அதே பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மூலியமாக கிட்டத்தட்ட ஏறத்தாழ 15 வருடமாக இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் அரசாங்கம் வழங்க வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக அன்பாக கதவை தட்டிக்கிட்டே இருக்க அரசாங்க கதவை. அதை இன்ன வரைய செவி சாய்க்கவே இல்லை. பல முறை எத்தனையோ வீரர்களை இழந்திருக்கோம், எத்தனையோ பேர்த்த காயப்படுத்தி இந்த ராஜாஜி மருத்துவமனையில் நம்ம துள்ள துடிக்க பார்த்துருக்கோம். சரியில்லாத ட்ரீட்மெண்ட்டு. எத்தனையோ அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டு சரியே இல்லை. கேட்டால் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பாரம்பரியத்தையும் இழிவு பண்ணும் விதமாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் இதை ஒரு இழிவாக வீம்புக்கு போய் வழியே போய் தானே விழுந்த கிடஞ்சொல்லி குடிபோதையில் வந்தவனுக்கு முதல் ட்ரீட்மெண்ட்டு பண்பாடும் பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த மாவீரர்களுக்கு துள்ள துடிக்க போட்டு வேடிக்கை பார்க்குறான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். அதுக்கு தான் நாங்கள் மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக 15 வருஷம் சீசனுக்கு கத்துறவங்க இல்லை, காலம் பூரா கத்திக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் கேட்டுருவீங்கல்ல, பல முறை கத்துவோம். ஆனால் அந்த ஒரு நாள் கேட்டுருவீங்கன்றக்காண்டி தான் பல முறை கத்திக்கிட்டே இருக்கோம். இது அது போக அந்த வாடிவாசலுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய மணமேடையில் பார்க்கக்கூடிய கேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த களத்தில் காளையர்களும் வீரர்களும் தான் கதாநாயகர்கள். அந்த வீரர்களுடைய இருக்க வேண்டிய இடத்துல அதில் பார்க்கக்கூடியவர்கள்லாம் பூரா அந்த மன்னர்கள் போல கீழே எங்களை எல்லாம் கொத்தடிமையில் உட்கார வைக்கிறதும், அது அங்கே இருக்கக்கூடிய ஐசியூ வார்டு அந்த அந்த காயம்பட்ட மருத்துவம் பார்க்கக்கூடிய இடத்த கூட 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேள்வி கூத்துமா இருக்குது. 10 மீட்டருக்கு 20 ஒரு 25 மீட்டர் 30 மீட்டரில் ரெடிமேடு ஐசியூ கேரவனை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கலாம். அதில் விஐபி கார் மட்டும்தான் வந்து நிற்கும். எங்களை எப்படின்னா இங்கேருந்து ஒருத்தன் காயம் மட்டும் இங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க. இடவழியிலே போகும் வழியில் உயிரிழந்தார். அதுபோக அரசு மருத்துவமனையில் போய் உயிரிழந்தார். ஏன்னா பார்க்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எங்கே பார்க்கணும், அந்த ஸ்பாட். அதுலேருந்து ஒரு 25 மீட்டரில் பக்கத்திலே ஒரு ஐசியூ கேரவனை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கலாம், ரெடிமேட் கேரவனை. உடனடியாக சர்ஜரியை பார்த்துருக்கலாம், உயிரை பிழைக்க வைக்கலாம், என்னென்னமோ வேலைகளை பார்க்கலாம். இங்கேருந்து 1/2 கிலோமீட்டருக்கு ஒன்றும் பாதி தூக்காமை கொண்டுட்டு போகிறது. எப்படி இடது மார்பில் குத்தி தம்பி இன்னைக்கு அவனை பிழைக்க வச்சுருக்கலாம் தம்பி அரவிந்த், பாலமேடு அரவிந்த அப்படியே வலியோடு அந்த கம்பி வெளியே தொங்குறான், முடியலை அப்படின்னே அந்த உயிரோடு தூக்கிட்டு போகிறாங்க. டக்குனு ஆம்புலன்ஸ் இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் கொண்டு போனால் உயிர் பிழைக்குமா? ஏன் அது பக்கத்திலே பாலமேடுக்கு பக்கத்திலே அந்த கேலரிக்கு பக்கத்திலே ஒரு ஐசியூ வார்டு ரெடி பண்ணியிருக்க முடியாதா? சர்ஜரி டாக்டரை கொண்டு வந்துருக்கலாம். அதுபோக எத்தனையோ கருவிகளை கொண்டு வந்து டாக்டருக்குள்ள எவ்வளோ இதை கொண்டு வந்து ஒரு உயிரை பாதுகாக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து விஐபி கார் மட்டும்தான் நிற்கும். எங்களை பாதுகாக்க வந்த வாகனம் வந்து நிற்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து காலம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது போல் எத்தனை உயிரை இழந்திருக்கோம் தெரியுமா? 2025 நாளும் இது ஒரு விடிவு காலம் பிறக்குமான்னு சொல்லி தொடர்ச்சியாக கத்திக்கு இருக்கோம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மூலியமாக. இது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ வரக்கூடிய வீரர்களை வந்து பேருக்கும் அவனுடைய பேருக்கும் ஊருக்கும் மட்டும்தான் பெருமை சேர்க்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்களில் இருந்து தன்னுடைய வீரர்களை ஆயத்தம் பண்ணி தாயார்களும் தந்தையார்களும் சொல்லி
பொட்டு எடுத்து போருக்கு அனுப்புகிற மாதிரி பொட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வீரர்களை வந்து ஆடு மாடு ஆடு மந்த கூட்டம் மாதிரி அப்படியே ஓட்டி அடைக்கிறது. எப்படி உள்ள போ, திருப்பி முடியலையா வெளியே போக்குன்றது. ஏன் ஊர் 50 வீரர்களை இந்த ஊர் இந்த பேர் இந்த வீரர்கள் பங்கேற்றிருக்காருன்னு சொல்லி உங்களால் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்ல முடியலையா? இல்லை சொல்லதான் தெரியலையா? நாக்கில் சுளுக்கு இருக்கு, உங்க சுளுக்கை எடுத்துருவோம் சட்ட ரீதியாக. ஏன் ஒரு 50 வீரர்கள் வந்திருக்காங்கன்னா இந்த ஊரு இந்த பேரு இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டுல பங்கேற்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? என்ன இந்த அந்த ஊருடைய கிராமத்துடைய பேரையும் அந்த வீரருடைய பேரையும் உச்சரிக்கிறதுக்கு தானே அந்த வீரன் வந்திருக்கான். அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு தானே வந்திருக்கான். எந்த வீரர்களை நீங்க ஒரு நாள் ஒரு பொழுது அந்த 50 வீரர்கள் பேஜா இறக்கக்கூடிய வீரர்களை பேர் சொன்னது உண்டா? இதுவரை பேர் சொன்னது உண்டா? அவங்களை வாழ்த்துனது உண்டா? இன்னும் கொத்தடிமை தான். மானத்துக்கும் வீரத்துக்கும் மட்டும்தான் விளையாடுனா வீரன். உன் பிரைஸ நம்பி இல்ல. எந்த பிரைஸும் வீரனுடைய கெணுக்கால் மயிருக்கு சமம். ஒரு வீரனுடைய விளையாட்டை தந்தையாரும் தாயார்கள் அனுப்புறானா அவனுடைய வீரத்தையும் விவேகத்தையும் அனுப்புறதுக்கு களத்தில் களமாடக்கூடிய வீரர்களை பார்க்கறதுக்கு தான் அனுப்புறான். அங்க இருக்கக்கூடிய களமாடக்கூடிய அந்த களத்தில் நடக்கக்கூடிய அந்த விழாவை நடத்தக்கூடியவர்கள் அந்த வீரர்களுடைய பெயர்களை உச்சரிக்க வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். ஒரு காளையை அவுக்கிறோம்னால் கூட அந்த ஊர்களை பெயர்களை 3 முறை சொல்ல வேண்டும். இந்த ஊரு இந்த பேர் அப்படின்னு சொல்லி. இந்த பிரைஸ நம்பி வரக்கூடிய கூட்டமானாங்க. பேருக்கான வந்த கூட்டம். பேர் மட்டும்தான் முக்கியம். அந்த வாழ்நாள்ல ஒரு பொழுது அந்த வருஷம் முழுது ஒரு பொழுது காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாளை நம்பிதான் அந்த களத்தை காத்துக்கு இருக்கும். அந்த களத்திலேயும் பேர்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல கிள்ளி கொடுக்கிறது. அப்ப வருடமும் ஒரு காளையை வளர்த்து இரவும் பகலும் பாராமல் இந்த அடமலை காலத்திலையும் மாடுகளை வந்து எந்த ஒரு அடமலை கூட பொருட்படுத்தாமல் இந்த காளைகளை வளர்த்து அந்த ஒரு நாள் பேருக்காண்டி இங்க இருந்து எத்தனையோ உறவுகள் வந்து இந்த காளைகளை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், இந்த காளைகளை நல்லா வளர்க்கணும் சொல்லி பாரியில் இருந்துகிட்டு உழைச்சு இந்த மாடுகளுக்கான அந்த பேருக்காண்டி ஒரு நேரம் பேர் காதல கேட்டிருக்கிறதுக்காண்டி இந்த பேர்களை கூட பணக்கார தத்துவத்திலே அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் நீங்க பேரை 100 டிப் சொல்லுவீங்க. அப்ப இந்த விவசாயம் பண்ணக்கூடியவர்களும் கூலி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே ஒரு முறை அவ்வளவுதான்ப்பா அவுத்து விடுப்பா கவுரை கலட்டுப்பான்றீங்க. அது ஒரு மாடு நல்ல மாடு சிறந்த மாடுன்னு எப்படி பாக்குறது தெரியுமா? இவங்களுக்கான மாடை மட்டுமே ஒரு மாடை விளையாட விட்டுறது, அதை கடைசி வரை பேர் சொல்றது, பின்னால மாடை விற்கிறதே கிடையாது. அப்ப நல்ல விளையாட மாடு ஏதோ ஒரு யதார்த்தமா ஒரு தெரியாதவங்க ஒரு மாடு வந்திருந்தா கூட நல்லா விளையாண்டா கூட அடுத்த மாடை உருப்பா. எப்படின்னா 50 வீரர்கள் ஒரே அஃபென்ஸ் ஒரு காளை மட்டும்தான், மித்த 50 வீரர்களுமே டிஃபென்ஸ் தான், கபடி மாதிரி தான். அந்த 50 வீரர்கள்லையும் ஒரு அஃபென்ஸ் ஆடுது ஒரு மாடு. அதுல இன்னொரு மாடை அவுத்து விட்டா என்ன ஆகும்? ஒரு மாடு விளையாடக்கூடிய மாடை வந்து கெடுக்கிற விதமாக அதை கெடுக்கிற விதம் இதுதான். எப்படின்னா இவங்களா ஒரு மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாட்டை வந்து ஒரு மாடை அவுக்குறாங்கன்னா இந்த மாடை டோரை அடைச்சிடுறது. அப்போ அந்த 50 வீரர்களில் டிஃபென்ஸ் ஆடக்கூடிய 50 வீரர்களும் அஃபென்ஸ் ஆடக்கூடிய ஒரே மாடு. அதில் இன்னொரு அஃபென்ஸை தூக்கி இறக்கி விட்டா என்ன ஆகும்? அந்த ஒரு மாடுக்கு ஒரு மாடு விளையாட விடாமல் ஒரு மாட்டை கெடுக்கிறது தான். ஒரு 50 வீரர்கள் விளையாடுறாங்கன்னா அதில் ஒரு காளை வருதுன்னா வீரர்கள் வந்து டிஃபென்ஸ் ஆடக்கூடிய வீரர்கள் 50 வீரர்கள் ஒரே மாடு தான் அஃபென்ஸ். அதில் இன்னொரு மாடை அவுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட மாடுகளுக்கு மட்டும் டோர் அடைச்சிடுறது. எவ்வளோ நேரம் வேண்டாலும் கூக்குறது. இன்னார் மாடு, இன்னார் ஊரு, இன்னாருடைய பேரு, இவர் இப்படி அவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்றீங்க. அதே இது ஒரு சாமானிய ஒரு மனிதர்களுடைய காலை வருதுன்னா ஒரு விவசாயி மாடு வளர்க்குறானா அந்த மாடு உடனே என்ன செய்யறது? இன்னார் மாடு மாடு கௌரவப்படுப்பா. எந்த மாட்டை ஏன் நீ கவுரு போடுறேன்னு சொல்றீங்க? கவுரு போடு. அப்ப சிறந்த மாடுன்னு எதுக்கு சொல்ற? சிறந்த மாடுன்னு சொல்லாத. ஒவ்வொரு நல்ல விளையாடக்கூடிய மாடுகள் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் நல்லா சிந்திச்சுக்கிற வேண்டும். மாட்டை கவுரு போடுன்னு சொல்லிட்டானா அப்ப இதுல எதுக்குடா சிறந்த மாடுன்னு சொல்லி செலக்ட் பண்ற நீ கேட்கணும்.
உரிமையை நீ கேட்கணும் ராஜா. பலமுறை கத்திக்கிட்டே இருக்கேன். உன்னுடைய உரிமையை கேட்காம எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கல, அப்போ சிறந்த மாடுன்றதை எடுத்துருங்க. எல்லா மாடுக்கும் ஈவனாக ப்ரைஸ் போடுங்க, நாங்கள் தான் கொண்டுட்டு போயிடுறோம். ப்ரைஸே கூட வேணாமியா, பேருக்கு 3 முறை பேரை வாசி. இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பெருமை வேணும்? மதுரை மண்ணில் பிறந்தவர்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒவ்வொரு ஊர் மாவட்டத்தில் வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோழமை உறவுகள் வெளி மாவட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன வேணும்? பிரைஸ் முக்கியமா? தன்னுடைய பேரை சொல்லு, தன்னுடைய ஊரை சொல்லு. இதுக்கு மேலே என்ன வேணும்? உச்சரிப்பு. என்னுடைய அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் உறவு பழக்க வழக்க நட்பு வட்டாரத்தில் எல்லாரும் இந்த பேருக்காண்டி தான் காத்திருக்காங்க ஒரு நாள். இப்படி ஒவ்வொரு உறவுகள் காலை வளர்க்கக்கூடிய உறவுகளுடைய பேர்களை பூரா அடக்குமுறை பண்ணுறது. இது பேரை இருக்கிறவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு அள்ளி கொடுப்பேன், மித்தவங்களுக்கு நான் கிள்ளி தான் கொடுப்பேன்னா அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறதுக்கே வர்ணிக்கக்கூடியதுக்கு தான் அனுமதிச்சிருக்கிறதுக்கு. மாடு பிடிக்கல ராஜா, வர்ணிக்கிறதுக்கு. இது மூலம் தெரிஞ்சுக்கிறணும். கர்ணம் தப்புன மரண விளையாட்டு. காளையை உழுந்து அவுக்கக்கூடிய கதாநாயகர்களும் காளையர்களும் இல்லாட்டி இந்த களமே இல்லை. காளையர்களும் அந்த வீரர்களும் இல்லாட்டி இந்த களமே இல்லை. எந்த களமும் உங்களுக்கு வேலையே இல்லை. சும்மா வந்துக்கிட்டு இன்னையா டெக்னாலஜி உலகம், ஓவராலும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது மின் எச்சரிக்கை. ஏன்னா தன்னுடைய உரிமையை யாராவது பறிபோகும் போது நீங்கள் உங்கள் உரிமையை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த இருக்கு டேட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, கேள்வி கேளுங்க, இல்லை அந்த ப்ரைஸுன்றதை ஒதுக்குங்க, சமத்துவமாக விடுங்க. காரை அவ்வளோ பெரிய காரை கொடுக்குறீங்களா, ஒரு காருக்கான ப்ரைஸை அப்படியே எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க. 2000 3000 பகிர்ந்து கொடுங்க. இல்லை கார் கொடுத்தனே உங்களுக்கு செலவு வச்சிட போகிறோமா? அது இல்லை. அனைவருக்கும் பகிரக்கூடிய ஒரு இதாவாக இருக்கணும். அரசாக இருந்தாலும் அனைவரும் உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க, அனைவரும் வாக்களிச்சிருக்காங்க. இது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்க. ஒரு தரப்பினர்களுக்கு மட்டும் நீங்கள் கார் கொடுத்து அந்த மரியாதையை பெறப்போகிறது இல்லை. மற்றவருடைய மனக்குமரலை மட்டுமே நீங்கள் பெற போகிறீங்க. அந்த ஒரு நபருடைய ஏன்னா இப்போ நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், எல்லா ஊர்லேயும் சிறந்த வீரர் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 2 இல்லை. இப்போ இந்த காரு பைக் கொடுக்கறது தான் இத்தனை ஊரில் நீங்கள் எண்ணி இருக்கீங்க. அப்படி எண்ணி சொல்ல முடியாமல் போனால் ஏகப்பட்ட ஊரில் கிட்டத்தட்ட 60 ஊரில், ஏன்னா 55 ஊரில் நான் தான் சிறந்த வீரர். ஊருக்கு 20 மாடு 30 மாடு பிடிக்கிறவன். நானே என்ன சொல்லியிருக்கேன், 2018 ஆர்பி உதயகுமார், விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, வீரராவ் கலெக்டருக்கு முன்னால் இந்த மாதிரி ப்ரைஸ் போடாதீங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் ஒதுக்காதீங்க, இந்த ப்ரைஸை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி முதல் ப்ரைஸை வாங்கி கொடுத்து இதோட இதை முதல் ப்ரைஸை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பல முறை கூறியிருக்கேன். அதில் ஒரு தம்பி சொல்கிறான், என்ன நீங்கள் தான் வாங்கிறே, இதுக்குள்ளே நாங்கள் கேட்டு பொருளை, இதுக்குள்ளே எங்களை புகுத்தப்பட்டிருக்காங்க. என் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சனோ என்னோட ஸ்டூடெண்டோ யார் இருந்தாலும் யாரும் ஏற்றுக்கல. நாங்கள் வேணாம் தான் சொல்கிறோம். எங்களுக்குள்ள மோதலை உண்டு பண்ணாதீங்க. ஒரு காரை கொடுத்து ஒட்டுமொத்த ஒரு காலை உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ச்சியாக கத்திக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு செய்த தவறை திருப்பி அந்த தவறு பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் கொடுக்குற 2 கார் ப்ரைஸை ஒவ்வொரு ஆளுக்கு 4000 5000 ஒரு மாட்டுக்கு ப்ரைஸ் அள்ளி போடலாமே. கொடுக்கறது பிளாஸ்டிக் சேரு, ஆனால் கொடுக்கறது ஒரு மாட்டுக்கு காரு. அப்போ கார் வாங்கின மாடு குத்துனா ரத்தம் வரும். அப்போ மித்த மாடு இந்த வெள்ளிக்காசு அண்டா பானம் குத்துற மாட்டுக்கெல்லாம் சந்தனமாக வரும். இதெல்லாம் கேட்க வேண்டியது. ராஜா ஒரு நாள் தான் நீ பந்தலில் உட்காரக்கூடிய கதாநாயகராக இருப்ப. என்னன்னா அந்த கார் வாங்கக்கூடிய ஒரு மித்த நாள் வேடிக்கை தான் பார்க்கணும். அதே சரிவு எல்லாவரும் எத்தனை பேர் மனக்குமரில் இருப்பான், அதை முதல்ல நினச்சிக்கிறணும். மற்றவரை போல தன்னை போல எல்லாவரையும் நம்ம நினைக்கணும். இதனால தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரோம், அனைவருக்கும் சமமான வர்ணையாளர்களை பூர்த்த வேண்டும். வர்ணையாளர்களுக்கான எந்த அளவுக்கு ஒரு காலை 100 மாடுகளை பேஜா ஒதுக்குறீங்களோ, வீரர்களை 50 வீரர்களை ஒதுக்குறீங்களோ, அதுபோல வர்ணையாளர்களை பேஜுக்கு ஒவ்வொரு வர்ணையாளர்களை ஒதுக்க வேண்டும்.
அது போக வர்ணையாளர்களுக்கான தூரத்து பார்வை இருக்கா, கிட்டத்து பார்வை இருக்கா, அவருக்கு ப்ரெஷர் இருக்கா, லோ ப்ரெஷர் இருக்கான்னு சொல்லி அவர்களை அந்த ஸ்பாட்டு களத்திலே அவர்களை வந்து செக் பண்ண வேண்டும். ஏன்னா ஒரு இது எழுதி கொடுத்தா கூட படிக்க தெரியலை அப்படின்னா, ஏன்னா இல்லை நீங்கள் என்ன எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன பார்வை இருக்காண்டு. இது கர்ணம் தப்புன மரண விளையாட்டில் இருக்கக்கூடியவர்கள், பேருக்காண்டி நம்ம வாழக்கூடியவர்கள், அந்த பேர்களை சரியாக சொல்லவிட்டால் கண்டிப்பாக 2025 ஒட்டுமொத்த காலை உரிமையாளர்கள் யாரார் தவறு பண்ணியிருந்தால் எல்லாரும் அந்த யாராரும் இந்த பேர் வாசிக்க தவறினால் அவங்க மேலே மாநகர ஸ்டேட் வழக்கு கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். இதை முன்னாலே எச்சரிச்சுட்டு வர்றோம், தொடர்ச்சியாக எச்சரிச்சுக்கிட்டே வர்றோம். அப்படிப்பா இப்படிப்பான்றதால வந்து மாடு வளர்க்குறவங்க பூரா எல்லா பேருமே இது கிடையாது. பூரா பட்டி தொட்டி கிராமத்தில் எல்லா சிட்டியில் எல்லாரும் படித்து வந்தவங்க தான். நீ ஏறி உட்காந்து மயக்க பிடிச்சனே நீ பெரிய ஆகச்சிறந்த அறிவாளி நினைச்சுக்கிற கூடாது. ஒவ்வொரு காளைகளுக்கும் 3 முறை ஊரின் பேரையும் தன்னுடைய காளை உரிமையாளர்களை பேர்களை 3 முறை நேரத்தை அந்தந்த அவுக்கிற நேரத்தை கருதி 3 முறை பேரை சொல்ல வேண்டும். அதே ஒவ்வொரு வீரர்கள் 50 வீரர்கள் உள்ள விடும் போது இந்த ஊரு இந்த பேரு இந்த வீரர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் அனைவரும் உலகளாவிய பார்க்கக்கூடிய அந்த லைவ் டெலிகாஸ்டில் ஒவ்வொரு வீரனையும் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த ஊரு இந்த பேர் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்படி பேச முடியாதவங்களை எதுக்கு? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இந்த வடமஞ்சூரில் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் மூச்சு விடாம கத்தக்கூடிய வர்ணையாளர்களை எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் சவுந்தரபாண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பழமையான ஒரு பழையாளு அவரெல்லாம் பேசுனா 1/2 மணி நேரம் எச்சில உமிழ் நீர் கூட சுரக்க டயம் இருக்காது, அந்த மாதிரி பேசுவாப்ல. அப்படி ஆட்கள்லாம் கொண்டு உள்ள விட்டீங்கனால் ஒரு செகண்டுக்கு 3 முறை இல்லை 5 முறை கூட ஒரு பேரை டக்கு டக்குன்னு வாசிப்பாங்க. அது மாதிரி எத்தனை வர்ணையாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அதுலேயும் இருக்கக்கூடிய நல்ல உறவுகள், நம்மளுடைய நண்பர் செங்குட்டுவன் இருக்காப்ல, நத்த சரவணன் இருக்காப்ல. எல்லா வர்ணையாளருடைய குரல் உதிக்க வேண்டும், அனைவருடைய குரலுமே. எல்லா பேருக்கும் வாய்ப்பு கொடுங்க, எல்லா பேருக்கும் பேச விடுங்க. ஏன்னா எச்சி அதிக நேரம் பேசினாலும் எச்சி சுரக்காது, நாக்கு வளையாது, மெமரி யூஸ் ஆகாது. அவங்களுடைய சோர்வு தன்மைக்கு எங்கள் காலை ஊரு அல்ல. நீங்க அவங்க சோர்வு தன்மைக்கு மாடு பிடிமாடு ஆகாத மாட பிடிமாடுன்றதும், பிடிவட்ட மாட பிடிமாடு இல்லைன்றதும், ஒவ்வொரு இதையுமே பார்த்தீங்கன்னால் இது ஒரு வந்திருக்கக்கூடிய காளையரும் வீரர்கள் தான் கதாநாயகர்கள். வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் நீங்க ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வந்திருக்க காளையும் வீரனையும் 100 டீம் சொல்லுங்கயா. இந்த களத்தினுடைய கதாநாயகர்களே காளையர்கள் வீரர்கள் தான். அதை விட்டு நீங்க வந்தவங்க போடவங்கள சொல்லிவிட்டீங்கன்னா அது விசேஷ காரணம் என்ன சொல்ல போறீங்க? எங்களை பார்க்கறதுக்கு தான் ஊர் உலகம் வந்திருக்கு. நான் அவங்க ஊர் சுற்றி இருக்கக்கூடிய எப்படி வந்திருக்கக்கூடியவங்கள அவங்க டியூட்டியை பார்க்க வந்திருக்காங்க. நாங்கள் கர்ணன் தப்புனா அந்த மரண விளையாட்டுக்கு வந்திருக்கோம். அந்த விளையாட்டில் இருக்கிறவங்களுடைய பேர்களை வந்து உச்சரிங்க. நீங்கள் என்ன எங்களுக்கு கிள்ளி கொடுக்கறது? உங்களுக்கு ஒரு முறை தான் பேர் அப்படின்டா ஆகாது ராஜா. ஒன்று அவுக்கிற நேரத்தை கருதி 3 முறை பேரை சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு காலை உரிமையாளருடைய பேரையும் ஊரையுமே சொல்லு. உன் ப்ரைஸை விடு. உன் ப்ரைஸ்ன்றது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்களுக்கு பேருக்கு மட்டும்தான். இது வாழக்கூடியவர்கள் இதை இப்போ மட்டும் இல்லை, ஒரு சின்னோண்டு ஒரு துண்டுக்காண்டி மாடை ஒத்தவர்கள். இன்னைக்கு இந்த பிரைஸுக்காண்டி நம்ம மாடு வளர்க்கக்கூடியவர்கள் கிடையாது. இது நல்லாவே சிந்திக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய எல்லா பேர்த்தையும் இப்போ இருக்கக்கூடிய நண்பர் நடுநிலை வர்ணையாளர் அருமை தம்பி செங்குட்டுவன் இருக்காப்புல, அருமை அண்ணன் அத்தன் சரவணன் இருக்காப்புல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் சவுந்தரபாண்டியிலேருந்து, சந்தோஷ்லேருந்து, தம்பி வெற்றியிலேருந்து, தம்பி சச்சின்லேருந்து, தம்பி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ வர்ணையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2024ஆம் ஆண்டு இவங்களையும் சோர்வடை விடாமல் இவங்களுக்கும் சம உரிமை கொடுத்து அனைவருக்குமே மெடிக்கல் செக் பண்ணி இவங்களை
எந்த அளவுக்கு 100 மாடுகளை நீங்கள் அனுமதிக்கிறீங்களோ 50 வீரர்களை அனுமதிக்கிறீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு வர்ணையாளர்களை அனுமதித்து ஒவ்வொரு குரல்களையும் உதிக்க வேண்டும். ஏன்னா ஒரு கம்பாரிசன் இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு களமும் விருத்தி அடையாது. போட்டிகள் இருந்தால் தான் விவேகம் நல்லா இருக்கும். இப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்புகள்லாம் நம்ம சொல்லிட்டு போனால் நிறையா பேர் சொல்லலாம். ஜிபிஐ கூகுள் பேயில் அப்படின்ற விஷயத்த நிறையா சொல்லணும்னு பார்த்தா நிறையாவே சொல்லிடுவேன். அது வேணாம். தனிப்பட்ட விமர்சனம் யார் மேலேயும் நான் பதிவிட, நம்ம தனிப்பட்ட விமர்சனம் நம்ம யார் மேலேயும் நம்ம பதிவிட மாட்டேன். பொது விஷயத்தில் அனைவருக்கும் உண்மை குரலுக்கு சம உரிமை கேட்டு இதை கண்டிப்பாக 2025 அனைவருக்குமான ஜல்லிக்கட்டில் மருத்துவ வசதியிலிருந்து வர்ணிக்கக்கூடிய வர்ணையாளர்லேருந்து ப்ரைஸ்லேருந்து கேரவன் ஐசியூ வாடி வாசல் ஒரு 25 மீட்டரில் அந்த ஒரு 40-50 மீட்டருக்குள்ளே அந்த ஐசியூ வார்டு ரெடி பண்ணணும். மருத்துவ காப்பீடு திட்டம் போட்டு கொடுக்கணும். இது ஒரு முறை கத்துறவில்லை, வாழ்க்கை முழுதும் கத்திக்கிட்டே இருப்பேன். கத்தி கூட சாவேனே தவிர எங்களுடைய எடுத்த இலக்கை நான் விடவே மாட்டேன். இதுதான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தில் ஒரு முடக்காத்தான் மணியை தான் நீங்கள் பார்த்தீங்க. இன்னைக்கு எத்தனையோ முடக்காத்தான் மணியை ஜல்லிக்கட்டில் இன்னைக்கு எத்தனையோ ஒரு வழக்கறிஞராக ஒரு வீரர்கள் மட்டும் இல்லாமல் வழக்கறிஞராக 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை இன்னைக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தில் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் டெய்லி இணைய மாதிரி நல்லா பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அடிப்படையோடைய நல்ல சட்டம் தெரிஞ்ச சட்டம் படித்த வர்ணையாளர்கள் சட்டம் படித்த அந்த ஜல்லிக்கட்டுடைய ஆதரவாளர்களையும் ஜல்லிக்கட்டுடைய நேசிக்கக்கூடிய ஒரு வீரர்களையும் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு மணி இல்லை, கிட்டத்தட்ட 1000 மணிகளை